ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு மாரல் ஆஃப் ஸ்டோரில ஒரு குட்டி கதை. பசுமையால் நிரம்பிய ஒரு மந்திரக்காடு இருந்தது. அந்த காட்டில் ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு மலரும், ஒவ்வொரு பறவையும் கூட ஒரு ரகசிய மந்திரம் வைத்திருந்தது. அந்த காடு குழந்தைகளின் கனவுகளைப் போல அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. இந்த காட்டின் நடுவில் மற்ற மரங்களை விட உயரமாகவும் பிரகாசமாகவும் ஒரு விசேஷமான மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் பெயர் உண்மை சொல்லும் மரம். யார் அந்த மரத்தருகே தூய மனதுடன் வந்தாலும் உண்மையை மட்டும்தான் அந்த மரம் காட்டும். இந்த மந்திரக்காட்டின் அருகில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த குழந்தைகள் எல்லாம் உண்மை சொல்லும் மரத்தின் கதைகளை ஆச்சரியமாக கேட்டு வளர்ந்தார்கள். ஆனால் அந்த மரத்தை நேரில் பார்த்தவர்கள் மிகவும் குறைவு. ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு நல்ல மனம் கொண்ட சிறு குழந்தை மந்திரக்காட்டை பார்க்க ஆசைப்பட்டு பயணம் தொடங்கியது. அந்த குழந்தையின் மனம் தூய்மையானது, எண்ணங்கள் நேர்மையானவை. காட்டுக்குள் நுழைந்ததும் அந்த குழந்தைக்கு வண்ண வண்ண பூச்சிகள், பறக்கும் பறவைகள், மெதுவாக அசையும் மரங்கள் எல்லாம் சந்தோஷமாக வரவேற்றது போல தோன்றியது. காட்டின் பாதைகள் சுருண்டும் திரும்பியும் சென்றாலும் குழந்தையின் மனதில் எந்த பயமும் இல்லை. சிறிது தூரம் சென்ற பின் அந்த குழந்தை ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தது. அந்த வெளிச்சத்தின் நடுவில்தான் உண்மை சொல்லும் மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் இலைகள் மெதுவாக அசைந்து ஒளி போல ஜொலித்தன. உண்மை சொல்லும் மரத்தின் அருகில் நின்றபோது அந்த குழந்தையின் மனதில் இருந்த உண்மை எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்பட்டன. மரத்தின் கிளைகளில் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்த நல்ல செயல்களும் சிறிய தவறுகளும் மெதுவாக காட்சியாக தோன்றின. அந்த மரம் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை மெதுவாக உணர வைத்தது. உண்மை சொல்லும்போது மனம் லேசாகவும், பொய் சொல்லும்போது மனம் கனமாகும். குழந்தை அங்கே நிற்கும்போது மரத்தின் ஒளி இன்னும் பிரகாசமாக மாறியது. அது உண்மையை ஏற்றுக்கொண்ட மனதுக்கு கிடைக்கும் பரிசு போல இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த குழந்தை மகிழ்ச்சியுடன் திரும்பி பயணம் தொடங்கியது. மந்திரக்காடு முன்பை விட இன்னும் அழகாக தோன்றியது. பறவைகளின் பாடல் இனிமையாக கேட்டது. காற்றும் கூட மென்மையாக இருந்தது. கிராமத்திற்கு திரும்பிய பிறகு அந்த குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. எப்போதும் உண்மை பேசும் பழக்கம், நல்ல செயல்கள் செய்யும் எண்ணம்